ஸோ டிவிலேயே பார்த்துருப்போம், ஃப்ரிட்ஜ்லேயே பார்த்துருப்போம், ஃபோனில், ரொபாட்ஸில், ஆட்டோமொபைல்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். இங்கே இருக்கு. ஒரு பாத் வேர்ஸில் ஒரு சானிட்டரி வேரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தங்க அவங்களோட ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி டெக்னாலஜி என்ன இருக்குன்னு அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்ப்போம். ஹாய் சார். ஹலோ. ஸோ உங்கள் பேர் என்ன சார்? என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டிஸ்ப்ளே ஐ எம் புனித் ராங்கா. ஆக்சுவலி நான் கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியோ மோட் த ஃபியூச்சர் ஆஃப் ஹைஜீன். ஹைஜீன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டச் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆப்ரேஷன் மேபி பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் டேப் பண்ணால் த கவர் கம்ஸ் அப். ஓகே. ஒன் மோர் டேப் த சீட் கம்ஸ் அப். ஓகே. நம்ம அப்படி கூட போகலாம், இல்லாட்டி கூட one more tap and has a flush. Okay. So that's a wall mount thing. Okay. With a concealed tank. Okay. So okay. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவர் போனா கூட we can use it manually and automatic also we can use. So this is wall mount. So நம்ம இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா this is wall mount with inbuilt tank. இது வந்து பாத்தீங்கன்னா 8 liters of capacity of tank with jet flush. Okay. We have a remote control for this. So flush pathina, it has a jet flush, siphonic agum, as well as it clears everything outside. Okay. So this is a wall mount with inbuilt tank. Okay. MRP vandi pathina 135 plus 18% GST. Okay. This is around 85,000 plus GST. Okay. So now next is floor mount concept. Okay. Floor mount pathina, there's a foot sensing over here, where the seat comes up automatically, and one more tap, it flush happens with the close. Okay. So bacteria எல்லாம் என்னன்னா work ஆகாது, spread ஆகாது. Okay. Everything okay. stays inside. Okay. So this is the concept right now. Okay. It's smart fine. WC, where Okay. innovation, comfort mixed together, sir. Yeah, with the of course. hygiene. Okay, fine. So in the model பாத்தீங்கன்னா there's a self cleaning nozzle where we can take out the nozzle and also clean it. Okay, okay, sure. மூணு பைப் இருக்கு இதுல. Okay. Hot, cold and normal. That'll be a pre-rinse. Okay. And how this dryer works is, this is the dry. வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சார் நமக்கு ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை எப்படி? Right now we are just working in Tamil Nadu. Okay, So fine. we are like 6 months old company. Okay. So operations ஆகும்போது we'll expand more. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நமக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ யாராச்சும் பர்டிகுலர் உங்கள் ப்ராடக்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ டோட்டல் எக்ஸ்போல இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஷோரூம் வச்சுக்கணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி Right now ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? you can see my website neomode.in. We are located in RS Puram, Arnachalam Road. அங்க வந்து பாத்தீங்கன்னா 10 live commodes வச்சிருக்கோம். We have 16 product range right now. Okay. 10 floor mount and 5 wall mount. Okay. So right now franchisee இது பார்க்கல, directly D2C right now. Okay. So anything you can contact me. Okay. My number is 9994771127. Thank you. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலர் வந்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. டோட்டலாக இதில் ஒரு காமிச்சது பாதி ஆப்ஷன்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து ஸோ எல்லாமே சென்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு சானிட்டரி பாத் ஆக்சுவலி பேசிக்காக ஒரு பாத்ரூம் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் ஃபார்ம் நம்ம வைக்கும்போது நமக்கு நம்மளோட பாத்ரூமே சரி சானிட்டரி வேர்ஸும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக் அண்ட் க்ளீனாக வச்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா உங்களோட சானிட்டரி வேர்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்சனை போட்டு நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நீட் இருக்காது. ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு நீட் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாலை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே டிஸ்பிளே கொடுக்குறோம். அப்படி இல்லைனா இவங்களோட ஸ்டோருக்கு நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாடல்ஸ் டெமோ பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கான சானிட்டரி வேர்ஸை சார். ஹாய் சார். ஹாய் சார், என் பேர் ஜெகதீஷன் சார். ஓகே. நம்ம பிராண்ட் பேர் வந்து நார்சிஸ். நார்சிஸ்ங்கிற பிராண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பிராண்ட். இந்தியன் பிராண்ட் டிசைன் ஜெர்மன் டெக்னாலஜி சார். 1987 ஸ்டார்ட் பண்ண கம்பெனிங்க. 37 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி சார். ஓகே சார். இங்கே இருக்க ஸ்விட்சஸ் எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்குது சார். என்ன மாதிரி ஸ்விட்சஸ்லாம் அவைலபிள் இருக்குது சார்? சார் இதில் வந்து நார்மல் ஸ்விட்சஸ் தாங்க சார். இது வந்து ஸ்லீக் ஸ்விட்சஸ் TG9 சீரியஸ்னு லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நார்மல் சீரியஸ் கியூப் சீரியஸ் இருக்குங்க. ஓகே. நம்ம நார்சிஸ்ங்கிற பிராண்ட் வந்து அனதர் பிராண்டுக்கு இதுக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்.
மெட்டீரியல் தயாரிக்கிற மெட்டீரியல் டோட்டலாக மாறுங்க சார். ஜஸ்ட் அதில் என்ன குவாலிட்டி உங்களுக்கு மாறுதுன்னு நான் சொல்கிறேன் சார். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பேக் அண்ட் பாக்ஸுங்க சார். ஓகே சார். பேக் அண்ட் பாக்ஸ் வந்து நம்ம SS 304 கிரேடில் கொடுக்குறோங்க சார். ஓகே. இது வந்து எதுக்காக 304 கிரேட் SSல நம்ம பண்ணுறோன்னா இது ரெஸ்ட் ப்ராப்ளமே இது வராது. இந்த பாக்ஸ் வந்து நார்மலாக இந்தியாவில் எல்லா பிராண்டுமே GIல கொடுக்குறாங்க. நம்ம SS 304 ஃபுட் கிரேடில் கொடுக்கறனால உங்களுக்கு ரெஸ்ட் ப்ராப்ளம் வரவே வராதுங்க சார். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இன்னும் அட்வான்டேஜ் என்னங்க சார், நம்ம சுவிட்சஸ் தயாரிக்கிற மெட்டீரியல் A to Z எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. நம்ம பிராண்ட் வந்து தெர்மோஸ்டாட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த தெர்மோஸ்டாட்ங்கிறது பேக்லைட். இது என்னன்னா நீங்கள் கேட்கலாம் என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த நேம் வந்து என்னங்க சார், நம்ம பழைய காலத்தில் ஒரு ரவுண்ட் சுவிச்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் மெட்டீரியல். பழைய காலத்தில் பேக்லைட் இந்த ஸ்லிக் இதே மாதிரி கருப்பு கலர் சுவிச்சஸ் சேம் அதே மெட்டீரியல். குக்கரோட ஹேண்டில் வருது இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் சுவிச்சஸ் நோர்சிஸ் ஃபுல்லாமே நாங்கள் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறோம் சார். எதனால இந்த மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா சார், இது வந்து 300 டிகிரி செல்சியஸ் வர ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். நார்மலாக இருக்கிற பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்ட் ஆயிரும், ஃப்ளேம் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு 300 டிகிரி செல்சியஸ் வர போனால் கூட உங்களுக்கு வந்து ஃப்ளேமாக எதுவுமே ஆகாது. உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்கும் சார் இந்த ப்ராடக்ட். ஸோ இப்போ நமக்கு இதோட டியூரபிலிட்டி எத்தனை நாள்? 10 இயர்ஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வருங்க சார். பட் 20 இயர்ஸ் ஆனாலும் ப்ராடக்ட் எதுவுமே போகாது. இந்த நம்ம பழைய காலத்தில் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒர்க்கிங்கில் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். சுவிச்சஸ் வந்து மெட்டீரியல் ஃபுல்லாமே அந்த பழைய காலத்து மெட்டீரியல் தாங்க சார். உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லேட்டஸ்ட் தகுந்த மாதிரி. சரி, இப்போ நம்ம டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னா எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறது? எப்படி இல்லை, கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா சார் கரெக்டான அவங்க டிசைன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேனல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் தகுந்த மாதிரி இருக்கும். ராவுட் இது வந்து ரியல் வுட் பேனல் சார். ரியல் வுட் உங்களுக்கு வந்து ஸோ அந்த இடத்துல வந்து வுட் வந்து நாங்கள் வந்து மஹாகனி, வால்நட், பைன் வுட்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரா வுட் வித்தவுட் பாலிஷில் கொடுக்குறோம். நீங்கள் அந்த வுட் வந்து நீங்கள் இன்டீரியர் தகுந்த மாதிரி பாலிஷ் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஃபைன் சார். ஸோ இந்த பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வுட் இந்த மாதிரி நம்ம அக்ரிலிக் மெட்டீரியல் இந்த மாதிரி மட்டும் தான் இருக்குங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது சார். ஓகே நான் சொல்கிறேன். இது வந்து கோல்டு சுவிச்சஸ் சார். TG9 சீரியஸில் 5 கலர் சுவிச்சஸ் வருது. இது கோல்டு வருதுங்க. அடுத்தது குரோம், அடுத்து மேட், இது பிளாக். இது மாதிரி காலிங் பெல் பஸ்ஸர், இது USB சார்ஜர். இது எதுக்கான காலிங் பெல் வந்து நார்மலாக வாலில் வரும் இல்லைங்களா சார், உங்களுக்கு அது இன்டீரியர் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நாங்கள் இந்த சுவிச்சஸ் இந்த இதுலேயே பாயிண்ட்ஸ்லேயே கொடுத்துட்றோம். உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. உனக்கு வீட்டுக்குள்ள எவ்வளோ ஆனால் ஆடியபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதே காலிங் பெல் அதே சவுண்டு வருமா சார், இல்லை கொஞ்சம் சவுண்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்குங்க சார். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன் சார். அது பஸ்ஸர் சவுண்டு இருக்கும், உங்களுக்கு வந்து மியூசிக்கல் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இவங்க எது வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் சார். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் இது நியூ லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ இந்த சாக்கெட் இந்த மாதிரி சாக்கெட்ஸ் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். இது நம்ம இன்டர்நேஷனல் மாடல். இது பார்த்தீங்கன்னா சார் ட்வின் சுவிச்சஸ்ன்னு சொல்லுவோம். 4 மாடலில் 8 சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம். ஓகே சார். எதுக்காகனா சார் நம்ம வீட்டில் பார்த்தோன்னா பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் வாலில் வந்துருக்கும் சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 மாடலில் 8 சுவிச்சஸ் கொடுத்துட்டோம்னா 8 மாடலே 16 சுவிச்சஸ் வந்துருக்கும். ஸோ அந்த பெரிய பாக்ஸ் வரதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் சார். பட் ஆனால் நம்ம அந்த பெரிய இப்போ 8 சுவிச்சஸ் வந்து பார்த்தா 8 கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தானே. ஓகே 2 மாடலே உங்களுக்கு 4 சுவிச்சஸ் வந்துரும். ஓகே இது தனி ஆப்ரேட், இது தனி ஆப்ரேட். ஓகே இது வந்து ஃபுட் லேம்ப் சார். ஃபுட் லேம்ப் வந்து நம்ம டைரக்டா ஃப்ளோருக்கு அடிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஆப்போசிட் வராம உங்களுக்கு அந்த நைட் அந்த டிஸ்டர்பன்ஸ் கண் கூசுற டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்க டைரக்டா ஃப்ளோருக்கு அடிக்கும். நீங்க கேட்டீங்களா சார் பஸ்ஸர், இது வந்து பஸ்ஸர் சவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மியூசிக்கல் வந்து லாங்கா லவுடா இருக்கும். ஓகே ஃபைன். இது நான் பாத்தீங்கன்னா சார் தெர்மோஸ்டாட் மெட்டீரியல். உங்களுக்கு இது நான் ஃப்ளேம் டெஸ்ட் எடுத்து காணிக்கிறேன் எவ்வளவு தூரம் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிறேன் நீங்க பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து ஸ்க்ரூஸ் பாத்தீங்கன்னா சார் பிராஸ்ல கொடுத்துருப்போம். ஓகே குவாலிட்டி அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன் ரெகுலேட்டர். ஃபேன் ரெகுலேட்டர் பாத்தீங்கன்னா சார் நம்ம 360 நாப்ல கொடுத்துருப்போம். பிளஸ் ஃபுல்லி லாக்கிங் சிஸ்டம். இன்னொரு இடத்துல நாப் வந்து ரிமூவ் ஆகி வராது. நிறைய வீட்டில் நாங்கள் ஃபேன் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா நாப் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு இல்லைங்களா சார். நான் ஸ்டாப்பாக ஃபேன் ஓடி இருக்கு. இதில் என்னன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஃபேன் ரிமூவ் ஆகாது. ப்ளஸ் 0 to 5 கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிளைண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன் சார். இது வந்து HDMI சேவர் சாக்கெட். வாவ் சூப்பர். டெக்கரேட்டர் சாக்கெட்ஸ் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே ஃபைன் சார். ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸாக சொன்னால் அந்த மாடியூல் தான். ஓகே ஃபைன். நான் சொன்னேன் சார் இந்த தெர்மோஸ்டாட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 டிகிரி செல்சியஸ் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சார். ஜஸ்ட் இது ஃப்ளேம் டெஸ்ட் எடுத்து காணிக்கிறேன் பாருங்க சார். 1 2 3 4 5 7 8 9 10 கவுண்ட்ஸ் வச்சிருக்கீங்க சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கெட் மெல்ட் ஆகுறது, பபிள்ஸ் வரது எதுவுமே இருக்காது. முடியாத கட்டத்துக்கு அந்த ஸ்மோக் வருமே தவிர்த்து சாக்கெட் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஓகே சாக்கெட் உங்களுக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். சாக்கெட் எதுவுமே இருக்காதுங்க சார். ஓகே வேற மாதிரி இருக்குங்க. சாக்கெட் வந்து உங்களுக்கு அது அப்படியே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது.
ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக்கல் டேமேஜ் இது வந்து சப்போஸ் நடந்தாலும் இது நமக்கு மெல்ட் ஆகாது. பண்ணியிருக்கோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி வந்து சில டைம் சம்மர் டைமில் மார்னிங் ஃபுல்லாக ரன்னிங் இருக்கும், நைட்டு ரன்னிங்கில் இருக்கும். ஸோ 24 hours கண்டினியூஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த சாக்கெட் வந்து பஸ்ட் ஆகிதான் சார் நம்ம வீட்டில் அந்த ஒயரில் இதில் ஓகே ஃபைன் நடக்கும். அது நம்ம ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் 1987 தெர்மோஸ்டாட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணி தான் நம்ம சுவிச்சஸ் எல்லாமே தயாரிக்கிறது சார். ஓகே, வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணுறது. ஷோர் சரி ஓகே சார். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர்ஸோ யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களை ரீச் அவுட் பண்ணுறது எப்படி ரீச் அவுட் ஷோர் சார். இப்போ என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கம்பெனி பர்சனு பார்த்தீங்கன்னா சார் டேரெக்டாக கிளைண்ட் வீட்டுக்குனாலும் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்துருவாங்க, இல்லை ஆஃபீஸ்னாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. A to Z எல்லா சாம்பிள்ஸும் எங்கள் கிட்டில் நாங்கள் பேக் வச்சிருப்போம். கிளைண்ட் எந்த டைம் சொன்னாலும் வீட்டில் எந்த இடத்துல சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்துருவாங்க சார். அது போக நீங்கள் ஷாப்பில் பார்க்கணுன்னா நீங்கள் ஷாப்லேயும் பார்க்கலாம். ஷாப் எங்கெங்கன்னு இருக்குன்னா முக்கியமான நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா புளிப்பாளையம் ஃப்ளைஓவர் கீழே ரிஷப் கேபிள்ஸ். அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்டு மாரியம்மன் கோயில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சார் ஸ்ரீ முத்தூரல் என்டர்பிரைசஸ், காலப்பட்டி ஸ்ரீ பூஜா ஹார்ட்வேர்ஸ், அது போக நிறைய டீலர்ஸ் இருக்காங்க சார். ஓகே ஃபைன். நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம், இல்லாட்டினா எங்களை காண்டாக்ட் பண்ணால் டேரக்ட் கம்பெனி பர்சனே சாம்பிள் உங்கள் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அங்கேயே எல்லா சாம்பிள் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணலாம். டேரக்ட் கம்பெனிலேருந்து கோட் கொடுத்துருவோங்க சார். ஷோர், தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டு மீட். தேங்க்யூ. 4 பேர் இருக்க ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா சாப்பாடு காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு ரெடி பண்ணி ஸ்கூலு ஆஃபீஸ்க்குலாம் அனுப்புறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 40 பேர் ஒரு 400 பேர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா கமர்ஷியல் ஸ்பேஸில் குக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த கேட்டரர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அப்படி அந்த குக்கர்ஸ் அண்ட் கேட்டரர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பல குக்கிங் மிஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அப்பேற்பட்ட குக்கிங் மிஷினரிஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் சார். உங்கள் பேர் சார், என்ன கம்பெனி நேம் என்ன சார்? என்னோட பேர் வந்து நலன் மகேந்திரனுங்க. ஓகே சார். கம்பெனி நேம் வந்து கிச்சன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். ஓகே சார். சார் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் சார்? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் கிச்சன் சொல்யூஷனுங்க. மீன் வந்துட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிச்சன், மேரேஜ் ஹாலுங்க, எனி கைண்ட் ஆஃப் கிச்சன், ஐடி கிச்சன்ஸு, நிறையா கேட்ரிங் சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் கிச்சன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து எங்களோட ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா மெஷினரிஸ்லேருந்து ஸ்டீம் யூனிட்ஸ்லேருந்து அண்டு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோங்க. என்டையர் கிச்சனும் நம்ம பண்ணுறோம். பேக்கரி யூனிட்ஸ் கூட நம்ம ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நம்மகிட்ட இருக்க மினிமமாக ஒரு நம்மளோட குக்கிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி பேஸ் சமைக்க முடியும் சார்? மினிமம் வந்துட்டு ஒரு 50 பேர்த்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வரைக்கும் நம்ம கிச்சன் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வைட் ரேஞ்ச் ஆஃப் கிச்சன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோங்க. அண்ட் ஆல் ஓவர் பேன் இண்டியா ஃபுல்லாக பண்ணிவிடும். அண்ட் 18 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன் சார். ஸோ இப்போ யாராச்சும் ஒரு கேட்டரர்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் மேக்கிங் இருக்குது, யாராச்சும் வந்து இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இப்போ யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் சொன்ன போல மிஷின்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? வந்துட்டு எப்படின்னா கிச்சன் எடுத்துக்கிட்டாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டு, அவங்களோட கெப்பாசிட்டி. காலேஜ்னா இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் இப்போ ஸ்டூடெண்ட்டு, ஒரு கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில்னா அங்கே எத்தனை பேருக்கு நம்ம பண்ணுறோம், அண்ட் மெனூஸ் அவங்களோட என்ன மாதிரியான கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும், லஞ்ச் எப்படி இருக்கும், டின்னர் எப்படி இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி அவங்களோட மெனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிச்சனை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இது எப்படி எங்களோட சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா நார்மலி ஒரு சைட்டை நாங்கள் பொதுவாக விசிட் பண்ணி அந்த சைட்டை ஃபிசிக்கலாக மெஷர் பண்ணி அது ஆட்டோகேட் டிராயிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாக கிச்சன் கம்ப்ளீட் லேஅவுட்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் டிராயிங்ஸ், எலக்ட்ரிக்கல் டிராயிங், ட்ரெயின் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும், ப்ராப்பராக ஹைலி ப்ரொஃபஷனலாக ஒரு கிச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹைஜீனாக எப்படி கிச்சனை வச்சுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே. வி ஆர் இன்டு மேனுஃபேக்சரர்ஸ் மட்டும் இல்லாமல் கன்சல்ட்டிங்கும் நம்ம வந்துட்டு பண்ணுறோங்க கிச்சனுக்கு. சூப்பர். ஆமாம். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வாங்கணும், இல்லை உங்களோட சர்வீஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மக்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? சார் எங்களுக்கு வந்துட்டு வெப்சைட்ஸ் இருக்குங்க. அது போக வந்துட்டு நேரடியாக நீங்கள் கிச்சனுக்கு இப்போதெல்லாம் சர்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எங்களோட நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அது பார்த்து கஸ்டமர்ஸ் வராங்க. அண்ட் டோர் ஸ்டெப் கஸ்டமர்ஸும் எங்களுக்கு ரெகுலராக இருக்கும். வி ஆர் இன்டு 30 years old கம்பெனிங்க. ஆமாம், தேங்க்யூ சார். அதனால் மார்க்கெட்டில் வந்துட்டு எங்களோட நேம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் வர்ற கஸ்டமர்ஸ் தான் அதிகம். ஓகே. ஆமாங்க, நாங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸுங்க, நிறையா கல்யாண மண்டபம், எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் கிச்சன் ஆகட்டும். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். நாங்கள் ஐபி கிச்சனே தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்காகவே பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம். ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி ஃபுட் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஃபுட் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்குன்னு ஐபி கிச்சன் எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை நாங்கள் டிசைன் பண்ணுறோம். நாங்கள் இந்த கிச்சனை பொறுத்தவரைக்கும் நிறைய ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே ஃபைன் சார். ஷூர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கிரேட் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கேட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும், உங்கள் கேன்டீன் நீட்டாக இருக்கணும், ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை விசிட் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி இவங்களோட சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கொடிஷியாவில் நடக்கக்கூடிய பில்ட் இன்டெக் 2025 எக்ஸ்போ. உங்களுக்கு பில்டிங் ரிலேட்டடான கன்ஸ்ட்ரக்ட் ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு புதுசான ஒரு மாடர்ன் டெக்னாலஜியோ இங்கே புதுசாக நிறையா விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணுன்னா பாட் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரெடிமேட் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அந்த மாடர்னைஸ்டு சானிட்டரி வேர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே இந்த எக்ஸ்போக்குள்ளே நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பில்டிங் ஒரு கான்ட்ராக்டராக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸ்போ வாங்க. ஸோ புதுசான டெக்னாலஜிஸ் நிறையா வந்துருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வழக்கமாக வரக்கூடிய சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வரலை. அவருக்கு சில பல அடிகள் விழுந்த காரணத்தினால் அவர் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ அது ஏன் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு வீடியோ ஒன்று வரும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலில் ஓன் கண்டென்ட்ஸ் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஓன் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன மாற்றணும், என்ன சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். இல்லை ஓன் கண்டென்ட் எது ரிலேட்டடாக போடணும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக போடணுமா, இல்லை ட்ராவல் ரிலேட்டடாக போடணுமா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓன் கண்டென்ட் ரெடி பண்ணுறோம். இன்னும் ஃபர்தராக அப்கமிங்கில் நிறைய எக்ஸ்போஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்போஸும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஸ்மாஷ் தி லைக் பட்டன், சப்ஸ்கிரைப். எங்களோட எஃபர்ட்ஸ் எதுவும் வீணாகாமல் இருக்கும். ஸோ அண்ட் இதோடன் இந்த வீடியோ முடிகிறது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல எக்ஸ்போவில் சந்திக்கிறேன். பாய்.